கிளவுட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சார், இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்துல ஒரு தனி தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க, தொகுதி வரையறை குறித்து. இதை பத்தினா திமுகவும் இதுல வரவேற்று பேசியிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க சார்? அந்த தீர்மானத்துல அவங்க ஒண்ணு எனக்கு சொல்லியிருக்காங்க, புரியுது. வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. 543க்கு மேல உயர்த்தக்கூடாது, இருக்கிறதுக்குள்ளேயே நீங்க உமன்ஸ் ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய லாஜிக் எனக்கு புரியல. அதாவது 6 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில ஒரு செயல்பாடு செய்வதற்கும், அதெல்லாம் 10 லட்சத்துக்கு இருந்தா போறோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேரு எப்படியும் திருச்சியை பார்த்துப்பாரு, ஜெகத் ரட்சகன் அதை பார்த்துப்பாரு, நாங்க உள்ளுக்குள்ள வேலை செய்யறவங்க தான் அப்படின்னு சொன்னா, அதை இவங்க யாரும் முடிவெடுக்கிறதுக்கு? இந்தியால எப்படி எம்பிக்களை முடிவெடுக்கணுங்கிறத பாரத தேசம், மத்திய அரசு தான் முடிவெடுக்கும். இவங்க எப்படி முடிவெடுப்பாங்க? அந்த 23 பேர் கருத்து சொல்லலாம். திமுக இருந்து ஏவா வேலு கொஞ்சம் ஜாகிரதையா பேசுங்கப்பா, ஏதாவது போட்டு தள்ளிட போறாங்கன்னு சொல்லி அவரு ஒரு முடிவு சொல்லலாம். இவங்க இங்கேருந்து தமிழ்நாட்டில இருந்து 543 போறோம், அதுக்குள்ளேயே உமன்ஸ் ரிசர்வேஷன் கொடுங்கன்னா, 70 வருடமா உமன்ஸ் ரிசர்வேஷன் பத்தி என்னன்னு கூட தெரியாத திமுக இன்னைக்கும் கனிமொழிக்கு திமுக பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னும் போது, இல்ல இல்ல எங்களுக்கே பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி உதயநிதி கொடுத்துட்டு இருக்கிற ஒரு திமுக. 10வதுக்கு அங்க ராகுல் காந்தி பிரியங்கா காந்திக்கு எந்த ஒரு பதவியை கொடுக்காம இருந்து ரொம்ப நாளா பிரியங்கா காந்தி அரசியல் இருக்காங்க. இப்ப ராகுலுக்கு முன்னாடில இருந்து இருக்காங்க. யூபியில போய் சந்து பொந்துல எல்லாம் மீட்டிங் பேசியிருக்காங்க. அப்படிப்பட்ட அவங்க 2 தொகுதியில ராகுல் காந்தி ஜெயிச்ச ஒரே காரணத்தினால 2வது தொகுதியில பிரியங்கா காந்தி ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அதற்கப்புறம் அவங்க பாராளுமன்றத்துக்குள்ள வர்றாங்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி இருக்கிற இவங்க உமன்ஸ் ரிசர்வேஷன் எத்தனை இருக்கணும், எத்தனைல இருக்கணும் அப்படிங்கறத எந்த விதத்துல முடிவு பண்றாங்க? பிஜேபி மத்திய அரசு எடுத்து வைத்திருக்கக்கூடிய நியாயம் ஒன்னே ஒண்ணுதான். ஐயா, உத்தரப்பிரதேசல 24 கோடி பேருக்கு 80 பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டுல 8 கோடி பேருக்கு 39 பேர் இருக்காங்க. எல்லாம் அருமையா பண்ணி முடிச்சுட்டீங்க, அங்க அவங்க பண்ணாம விட்டுட்டாங்க. 1971க்கு பிறகு 3 மடங்கு பாப்புலேஷன் வடக்குல உயர்ந்திருக்கு, 2 மடங்கு தென்னகத்துல உயர்ந்திருக்கு. இதுதான் நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஆனால் 80 நான் 120 ஆக்குறேன், 39 59 ஆக்குறேன், உனக்கு நஷ்டம் இல்லை எனக்கும் நஷ்டம் இல்லை. ஏன் பண்றேன்? இத்தனை லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கணுங்கிற அடிப்படையில நம்ம பண்றோம். அப்பதான் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். நீங்க பணம் கொடுக்குறாங்கல்ல திமுக தேர்தல்ல, 40 பேரை வச்சு கொடுக்க சொல்லுங்க. மொத்த தமிழ்நாட்டுல தெல்ல தெளிவா 4 லட்சம் பேரை, குறிப்பா 2 மதத்தை சார்ந்தவங்களை வச்சு பிரிச்சு ஏன் கொடுக்குறாங்க? 40 பேரை வச்சு கொடுத்தா அவன் சுருட்டிட்டு போயிடுவான். 4 லட்சம் பேரை வச்சு கொடுத்தா பொறுப்பா போய் சேரும். அப்படியே ஒரு 10-20 பேர் தப்பு பண்ணா கூட மீதி ஆளுக்கு பணம் போய் சேர்ந்துடும். அப்ப அதுக்கு மட்டும் அவங்க மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டுக்கு போறாங்கல்ல, ஏன் இதுக்கு கருத்து சொல்லணும்? 2வது, குடும்ப கட்டுப்பாடை தென்னகத்துல குறைச்சது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசும் தமிழ்நாட்டில் இருந்த திராவிட கழகங்களும். 1965ல தமிழ்நாட்டிலேயோ கேரளாலேயோ கர்நாடகாலேயோ ஆந்திராலேயோ எத்தனை இந்துக்கள் இருந்தாங்க, எத்தனை கிறிஸ்துவர்கள் இருந்தாங்க, எத்தனை இஸ்லாத்தவர்கள் இருந்தாங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு 2026ல சொல்லுங்க, எங்க ஏறி இருக்கு எங்க குறைஞ்சிருக்குன்னு நான் சொல்றேன். 1965க்கு பிறகு இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க செஞ்ச முட்டாள்தனம் கூட்டு குடும்பத்தை பிரிச்சது. படிக்கிறேங்கிற பேர்ல, வேலை செய்யறேங்கிற பேர்ல கூட்டு குடும்பங்களை பிரிச்சு 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 கடைசியில இவங்க 2 பேர் இருக்காங்க, கணவன் மனைவி மட்டும் இருக்கிறாங்க, நியூக்ளியர் ஃபேமிலியை கொண்டு ஒரு குழந்தை பெற்றாலே மூச்சு வாங்குதுங்கிற அடிப்படைக்குள்ள போய் நாம நமக்கானவே மக்கள் தொகையை குறைச்சுக்கிட்டோம். ஆனா அவங்க கூட்டு குடும்பத்தை வாழ்விக்கிறாங்க. அது அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய நல்ல விஷயம். இஸ்லாம் சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் கூட்டு குடும்பத்தை வச்சிருக்காங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அந்த வகையில குழந்தைய நல்லா நிம்மதியா பெற்று போட்டு, நம்ம இவரு துரைமுருகன் பாஷையில சொல்லணும்னா நல்லா பெற்று போட்டு இருக்காங்க. இந்தியர்கள் எவ்வளவு பேர் வந்தாலும் எனக்கு சந்தோஷம், யாராக இருந்தாலும் எனக்கு சந்தோஷம். பட் அதுக்காக இவர் குடும்ப கட்டுப்பாடு பண்ணேன்னு சொல்றது முட்டாள்தனம், பொய். அப்படி இருந்தா நிரூபிக்க சொல்லுங்க. 1965ல மத ரீதியா பாப்புலேஷன் போட்டு இப்ப இருக்கிறத சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம்.
எங்கிட்ட 1965 மத ரீதியா இல்லைன்னு கதை விடுவாங்க. அப்ப 1901 எடுத்துப்போம். அங்க இருக்குது பிரிட்டிஷ்காரன் போட்டு போனோம். அதை வச்சு பார்ப்போம் எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு. ஸோ 543 820 மாத்துறதுங்கிறது வந்து நிர்வாக ரீதியான ஒரு முடிவு. அதுல 33% பெண்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றது காங்கிரஸோ அல்லது இது வரைக்கும் ஆண்ட யாரோ செய்யாத. இன்ஃபேக்ட் காங்கிரஸ் வந்து 2-3 முறை செய்யறேன்னு சொல்லி ராஜ்யசபால போய் பாஸ் பண்ணிட்டு, முதல்ல லோக்சபால வச்சுதான் ராஜ்யசபால வைப்பாங்க. லோக்சபால வச்சா இவங்கெல்லாம் ஆதரவு வாபஸ் வாங்கிடுவாங்கன்னு பயந்து போய் ஏதாவது லல்லு பிரசாத் யாதவும் வாபஸ் வாங்கிடுவாங்கன்னு பயந்துட்டு ராஜ்யசபால பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க கொண்டு வந்தாங்க. அங்கேயும் இங்கேயும் ஃபெயில் ஆயிடுச்சு. மமதா பானர்ஜி ஒரு பெண்ணுங்கிறத இருந்தாலும் சபாநாயகருக்கு முன்னாடி போய் அந்த சட்டத்தை கிழிச்சாங்க, அந்த மசோதாவை கிழிச்சு போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காட்டுத்தனமான ஆட்சியை நடத்திட்டு இன்னைக்கு பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறேன்னு சொன்னா இவர் விஜய் போனா போதும் தகவல் கொடுக்குறாரு. சார் நீங்க வேணா இப்படி பண்ணிக்கோங்க, பரவாயில்ல நடத்திக்கோங்க, போங்க போங்க அப்படிங்கிறாரு. இவர் யாரு சொல்றதுக்குங்கிற? நீதிமன்றமே சொல்ல முடியாது. ஒரு தேசம் எப்படி ஆட்சி செய்யணுங்கிறது நீதிமன்றம் கூட சொல்ல முடியாது. இந்த தீர்மானம் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி போட்ட தமிழ்தாய் வாழ்த்து தீர்மானமும் அர்த்தமற்றது. அழகா மரியம் வில்சன் சொல்லிட்டாரு, சார் இந்த தமிழ் கிமிழ்லாம் என்கிட்ட வராதிங்க, நாங்களாம் சின்ன வயசுல இருந்தே இங்கிலீஷ்ல படிச்சோம், எங்க மதம் நாங்க வந்து எங்க பைபிளை படிச்சுதான் நான் வளர்ந்தேன், அதுல அப்படியே அன்பு போதிக்கப்படுது. பாருங்க, தமிழ்தாய் வாழ்த்து எப்ப பாடணுங்கிறத பத்தி யாருமே கருத்து சொல்லல. அமித்ஷா ஒரு மாதம் முன்னாடி தெளிவு கூட படுத்திட்டார். அந்தந்த மாநிலத்தினுடைய வாழ்த்துப்பாவை எப்ப வேணாலும் பாடலாம்னு சொல்லிட்டார். ஏன்னா மாநில பாடலை எப்ப பாடணுங்கிறத மத்திய அரசு முடிவு பண்ண முடியாது. ஒரு நிகழ்ச்சியை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் அங்க தேசிய கீதம் இருக்கணும். இப்ப வந்து வந்தே மாதரம், பிறகு தேசிய கீதம், முடிக்கும் போது வந்தே மாதரம் தேசிய கீதம் இருக்கணும்னு சொல்லியிருக்க ஒழிய நீங்க அதுக்கு முன்னாடியே தமிழ்தாய் வாழ்த்தை பாடுங்களேன். யார் வேணா தமிழ்தாய் வாழ்த்தை நீங்க பாடினா தானே பரதகண்டம் அப்படிங்கிற வார்த்தை உங்க மைண்ட்ல வரும். பரதகண்டம்னு வந்த உடனே இந்த சித்தப்பா கழுத்துல கத்தியை வச்சுட்டு விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிச்சுல ஒரு குழந்தை, அது கேட்கும்ல பரதகண்டம்னா என்னன்னு கேட்கும். பரதகண்டம்னா அகண்ட பாரதம், அகண்ட பாரதம்னா என்ன சித்தப்பா அப்படின்னு கேட்குமா கேட்காதா? ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் பலூச்சிஸ்தானும் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பாரதமாக இருந்தது. அங்கதான் மகாபாரதத்தினுடைய பல நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்து சொல்வதற்கு வாய்ப்பு வரும். ஒழுங்கா பாடுங்கன்னு தான் சொல்றோம். ஞான விருதை போய் காசு கொடுத்து செலவு பண்ணி போயிட்டு வாங்கிட்டு வந்த வைரமுத்து கூட சொல்லியிருக்காரு, தமிழ்தாய் வாழ்த்தை சரியா சொல்லி கொடுங்க, அப்பதான் புரியும். தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடன் திருநாளும்னு சொல்லுவாங்க. அது தப்பு. அது தக்காணம்ங்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் தெள்ள தெளிவா திராவிடம்ங்கிறது எங்க தொடங்கி எங்க முடிஞ்சதுங்கிறது புரியும். இது எதையுமே பண்ணாம தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை 22 MP தெலுங்கு தாய்மொழியா கொண்டவங்களும் அனுப்பிட்டு இருக்கோம். 2 தேர்தலா நம்ம இங்க இருந்து. இவங்க வந்து நமக்கு தமிழ்தாய் வாழ்த்தை பற்றியும் மதுரை சங்கத்தை பத்தியும் நமக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்களா? இவங்க சொல்ற சங்கிகள் இல்லை. நாங்க பெருமையா சொல்லிப்போம், மதுரை சங்கின்னு சொல்லிப்போம், தமிழ் சங்கத்தில் வளர்ந்தவங்கன்னு சொல்லிப்போம். வாங்க. இதே தொகுதி மறுவரை குறித்து பேசுவதற்காக தாவேக அரசு ஒரு எம்பிகள் கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அதுல திமுக அதிமுக முற்றிலுமே புறக்கணிச்சிருந்தது. திமுக எம்பி கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது ஒரு திசை மாற்றும் முயற்சியா தான் தாவேக பண்ணுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா சட்டமன்றத்துல ஆதரவு கொடுத்திருக்காங்க, வரவேற்று பேசியிருக்காரு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். எப்படி பாக்குறீங்க சார்? அதான் ஆக்சுவலா கனிமொழி 2 விஷயம் நீங்க சொன்னீங்க. காங்கிரஸும் தட் இஸ் திமுகவும் அதிமுகவும் மட்டும் பங்கேற்கலன்னு சொன்னீங்க. இல்ல பாமகவும் பங்கேற்கல. ஏன்னா அவங்களும் வந்து இந்த விஷயத்துல வந்து ஓட்ட இப்படி போட போறது இப்படி யாருமே அதுல பங்கேற்கல. வரல. அப்போ கேள்வி என்னன்னா, காங்கிரஸ், IUML, கம்யூனிஸ்ட், BCK இவங்க எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கிட்டாங்க. ஒரு மாற்றமும் செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா 543 தான் இருக்கணும். இப்ப நாளைக்கு வந்து 234 தான் இருக்கணும்னு மத்திய அரசு சொல்லுது. இல்ல 300 இருந்தாதான் நல்லது. நிறைய தொகுதிகள் கொங்கு மண்டலத்துல வந்து 8 லட்சம் 7 லட்சம் வாக்குகள் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அனுப்பிட்டு இருக்கு. சென்னையிலயோ மற்ற இடத்துலயோ 4 லட்சம் வாக்கு உள்ளவங்க தான் இருக்காங்க. இதை நாங்க இன்னும் கொஞ்சம் குறைக்க போறோம்னு சொன்னா அதெல்லாம் முடியாதுன்னு மத்திய அரசு சொல்லுமா?
மத்திய அரசுக்குத்தான் என்ன அதிகாரம் இருக்குன்னு சொன்னால் தமிழ்நாட்டை 2ஆகவோ 3ஆகவோ பிரிப்பதற்கு அதிகாரம் இருக்கு. இங்க இருக்கிறவங்க உட்கார்ந்துக்கிட்டு சம்பந்தம் இல்லாத விஷயத்த பேசக்கூடாது. அதுக்காக மாநிலத்துக்குன்னு ஒரு உரிமை இல்லையா, மரியாதை இல்லையான்னா நான் பேசல. வரையறைன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க எதை பேசணுமோ அதை பேசுங்க அப்படிங்கறது மட்டும்தான் நம்ம சொல்லணும். இல்ல சார். தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது குறித்து சட்ட முன்மொழிவே வரல. அதுக்கு முன்னாடி எதற்காக இந்த தீர்மானம் அப்படின்னு சுட்டிக்காட்டி பேசியிருக்காங்க. இங்க பாருங்க, எடப்பாடி வருமுன் பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, காப்புங்கிறது அரசியல் தப்பு கிடையாது. பரபரப்புக்காக தாவேக்கா இத பண்ணுதோ அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் ஒரு விமர்சனத்த சொல்லியிருக்காரு சட்டமன்றத்திலேயே. இதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி திமுக இதை பண்ணதும் அதே அரசியல் காரணத்துக்காக தானே. ஜெயிப்பதற்கு ஏதோ ஒரு காரணங்கள் வேண்டும். தமிழ்நாடு வாசஸ் டெல்லின்னு சொல்லணும். டெல்லியோட போராடக்கூடிய தைரியம் எங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லணும். அதுக்காக 1 வருஷத்துக்கு முன்னாடி சம்பந்தமே இல்லாம மாநில முதல்வர்களை கூட்டிட்டு வந்து மறுசீராய்வை பத்தி பேசுறாரு. மாநில முதல்வருக்கும் மறுசீராய்வுக்கும் என்ன சம்பந்தம்? முதல்வர் சட்டமன்றத்தை சார்ந்தவர், கட்சியின் தலைவரை கூட்டு தான் பேசியிருக்கணும். அப்ப கட்சியின் தலைவரை யாரும் திமுக கேட்கவே இல்லை. டைரக்டா மாநில முதல்வர்களை கூப்பிட்டு நடத்தினாரு. இப்ப மட்டும் தாவேக்காக்கு என்ன சொல்றாங்க, நீங்க கட்சி தலைவரை தான் கேட்டிருக்கணும், நீங்க எம்பியை டைரக்டா கூப்பிட்டு கூடாதுங்கிறாங்க. 2 பேருமே கட்சியின் தலைவரை தான் கேட்டிருக்கணும். 2 பேருமே கேட்கல. 2 பேருமே சுய விளம்பரத்துக்காக தான் பண்றாங்க. இதுல சு வெங்கடேசன் ஒரு நோபல் பரிசு பெறக்கூடிய ஒரு அறிவாளி இருக்காரு. ப. சிதம்பரம்னு ஒரு அற்புதமான அறிவாளி ஒருத்தர் இருக்காரு. சு வெங்கடேசன் என்ன சொல்றாரு, இவர்களுடைய நோக்கம் வந்து இந்த மாதிரி மாநிலங்களுக்குள்ள பிரிச்சு அதை வந்து வடக்குல வந்து ஜெயிப்பதை எளிதாக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஐயா, 50 ஓவர் மேட்ச்ல நான் ஆடினாலும் நான் ஜெயிக்க தான் போறேன். 100 ஓவர் மேட்ச்ல ஆடினாலும் நான் ஜெயிக்க தான் போறேன். 100 ஓவருக்கு நானும் நீயும் 100 ஓவர் போட போறோம். 50 ஓவருக்கு நானும் நீயும் 50 ஓவர் போட போறோம். இதுல என்ன ப்ராப்ளம்? 543ல நான் என்ன உழைச்சு ஜெயிக்கிறேனோ அதே தானே நான் 880 ஜெயிக்க போறேன். என்ன அதே தொகுதி, அதே மக்கள் தானே, விருந்தது தானே. இப்ப தமிழ்நாடு இதுக்கு 38 மாவட்டங்கள், அண்ணாதுரை வந்து 18 மாவட்டங்கள்ல ஆட்சி நடத்தலையா? எதுக்கு 38 மாவட்டம்? நிர்வாகத்தை சீரா நடத்துவதற்கு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வேணுங்கிறதுக்காக தானே அதை பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா RSS சிந்தனைய இந்தியாவில வந்து 60-70 மாநிலங்கள் இருக்கணும். 4 கோடி 5 கோடி பேரை நிர்வகிக்கிறதுக்கு தான் ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ங்கிறது பேரு. 8 கோடி 24 கோடி 18 கோடி 7 கோடின்னு எப்படி நிர்வகிக்கிறது அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம். இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? அந்தந்த இடத்துக்கு சட்டசபை இருக்க போது அந்தந்த இடத்துல முதலமைச்சர் இருக்க போறாங்க. அந்தந்த இடத்துல ஒரு பினான்ஸ் மேனேஜர் பினான்ஸ் மந்திரி வரப்போறாங்க. அவ்வளவுதானே. தொடர்ந்து பாஜக கொண்டு வரக்கூடிய ஒரு சில மசோதைகள் எல்லாம் தாவேக்கா இதற்கு எதிராக தீர்மானங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற சூழல் பார்த்தீங்கன்னா பாஜக வெர்சஸ் தாவேக்கா போன்ற அரசியல் பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்கா சார்? கடுமையா பாஜகவை தாவேக்கா எதிர்க்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அடுத்த 5 வருடங்கள்ல அது பாஜக வர்சஸ் தாவேக்கான்னு தான் மாறப்போகுது. காரணம், இவங்க எல்லாருமே ஒரே விஷயம் தான் பேசுறாங்க. அது அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபாடு இருக்கு. இருக்கிறதுலே பெரிய அக்யூஸ்ட் வந்து திமுக, அதுல இருந்து கொஞ்சம் முன்னாடி அதிமுக, அதுல இருந்து கொஞ்சம் முன்னாடி விசிகாங்கிற மாதிரி நீங்க தள்ளிக்கிட்டே வரலாம். பட் எல்லாம் ஒரே காமராஜ் ஐயா பாஷையில சொல்லணும்னா ஒரே குட்டையில ஊர்ல மத்ததான். அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது இல்லை. ஸோ தாவேக்கா வர்சஸ் பாஜகன்னு மாறுவதுங்கிறது வந்து இயல்பான ஒன்று. ஆனா இந்த விஷயத்துல தாவேக்காவுக்கு வேலையே இல்லை, சம்பந்தமே இல்லாம காங்கிரஸ் தான் தூண்டி விட்டு இவங்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை அதாவது இந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றலையேங்கிற பிரச்சனையை மடைமாற்றணும், புதுசா எந்த முதலீடும் கொண்டு வரலைங்கிற பிரச்சனையை மடைமாற்றணும், வேளாண் சட்டத்துல தட் இஸ் விவசாயிகளுக்கு சொன்ன விஷயங்களை நடத்தலைங்கிறத மடைமாற்றணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வர்றாங்க. இன்னும் அவங்கள நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க கொண்டு வர வேண்டிய அற்புதமான தீர்மானங்கள்லாம் நிறைய இருக்கு. ஹாக்கி டீமை எங்கிருந்து கொண்டு வரணும், கிரிக்கெட்ல யாரெல்லாம் விளையாடணும், அதெல்லாம் இவங்க உட்காந்து முடிவு பண்ணணும். யாரு? வேளாண் துறை அமைச்சரும் நிதி அமைச்சரும் உட்காந்து முடிவு பண்ணணுங்கிற அளவுக்கு முட்டாள்தனத்தை பேசிட்டு தான் இருக்க போறாங்க. ஸோ இதுல தாவேக்காக்கு ரோல் இல்லை. இப்போ வரைக்கும் தாவேக்காக்கு ஒரு பெரிய ரோல் இல்லை. செய்யறதெல்லாம் வெட்டியா சுத்திட்டு இருக்கிற காங்கிரஸ் மட்டும்தான். சீக்கிரமா உடனடியா நிறைவேற்ற என்ன காரணம் சார் நினைக்கிறீங்க சார்? சார், இதுல சீக்கிரம்ங்கிறது எங்க இருக்குது? அதாவது 2022 இருந்து மோடி ஐயாவுடைய எண்ணம் எல்லாம் 2047 அடுத்த அன்னைக்கு 25 ஆண்டுகளுக்குள்ள
நாம வந்து இந்த உலகத்துல எங்க இருக்கணும், அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அமிர்த் கால் அப்படிங்கிற அந்த விஷயம் சொன்னார் இல்லையா, அமிர்த காலம் அப்படின்னு சொன்னா அந்த 25 வருடங்கள்ல என்னென்ன பண்ணணும்னு தான் சிந்திக்கிட்டு இருக்கோம். அப்படித்தான் நிறைய விஷயங்களை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒண்ணு வேணும் அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம வந்து செய்யறோம். இங்க வந்து எஃப்சிஆரை கொண்டு வந்ததா இருக்கட்டும், அல்லது யூசிசி கொண்டு வர போறதா இருக்கட்டும், அல்லது நாளைக்கு என்ஆர்ஆர் கொண்டு வர போறதா இருக்கட்டும், இன்னைக்கு தேதிக்கு வந்து இந்த மறுசீர டீலிமிட்டேஷன் கொண்டு வரதா இருக்கட்டும், டிமானிட்டைசேஷன் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை திருத்தி ஒரு மிகப்பெரிய விஷயத்த கொண்டு போறதுக்காக தான் பண்றாரு. இதுல அவசரமே இல்லை. அவரால் 2029 வரைக்கும் வெயிட் பண்ணி 400 சீட்டை வெற்றி பெற்றுட்டு ராஜீவ்காந்திக்கு எப்படி ஒரு அற்புதமான ஒரு 400 சீட்டு கையில இருந்ததோ, ஒரு ஒன்றும் பண்ணல போஃபோர்ஸ் ஊழலை தவிர. ஆனா அந்த மாதிரி இல்லாம பண்ண முடியும். ஆனால் அதுக்கு ஏன் நான் 3 வருஷம் வெயிட் பண்ணணும்? மமதாவை ஜெயிச்சதுக்கு அப்புறம் மமதாட்ட 3/4 பேர் ஓடி வந்துட்டாங்க. சரத்பவார் அவர் பொண்ண தலைவர் பதவிக்கு கொண்டு வந்து, அதனால அஜித் பவார் வந்து வெளில வந்து அவங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு பட்டு அவங்க உள்ள வர்றாங்க. உத்தவ் தாக்கரே பக்கம் இப்பதான் அவர் சைட்ல நிழலே வரமாட்டேங்குதுன்னு அவர் பயந்துகிட்டு இருக்காரு. அவர் நிழல் கூட அவர் கூட போகாத அளவுக்கு பின்னாடி எல்லாம் ஓடி வந்துட்டு இருக்குது. ஸோ 360ங்கிறது இன்னைக்கு நான் 342 எட்டிட்டு உட்கார்ந்துருக்கு. இந்த 22 சீட்டு திமுக கிட்ட இருந்து வாங்கலாம், வாங்காம கூட விடலாம். வாங்காம விடலாம்னா என்ன அர்த்தம்? நிர்மலா சீதாராமன் நம்ம வந்து கூப்பிட்டு தமிழ்ல பேசணும்னா திமுக எம்பி எல்லாம் ஓடி போயிருவாங்க. டப்புன்னு அந்த இடத்துல நம்ம ஆர்டினன்ஸ் நிறைவேற்றணும்னா 360 தேவையில்லை, 347 போகும். ஏன்னா இவங்க எல்லாம் பலவீனமானவங்க. இந்த திமுக சார்ந்த எம்பிஸ் அவங்களுக்கு எல்லாம் அவங்கள எத்தனை பேர் உங்களால இங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்களால சொல்ல முடியும்னு சொல்லுங்க. ஒரு 5 பேரை சொல்ல முடியுமா? 6-7 முக்குவாங்க எல்லாரும். சோ இவங்கெல்லாம் அங்க போய் உட்கார்ந்து இருக்காங்க. சோ இவங்களை வைத்து 360 வைத்துக் கொண்டு நான் நாட்டுக்கு எது நடந்தோ அது பண்றேன். என்ன அவசரம் இருக்கு? நிதானமா தான் பண்ணிட்டு இருக்கேன். வெஸ்ட் பெங்கால ஜெயிச்சேன், அதுக்கப்புறம் 22 பேரை கொண்டு வர்றேன். இப்ப 3 முறை மகாராஷ்டிராவை ஜெயிச்சேன், 3வது முறை பட்னாவிஸோடைய ஆட்சியை கொண்டு வந்தேன். அந்த இடத்துல இருந்து நான் கொண்டு வரேன். சோ எல்லாமே நிதானமா தான் நடக்குது. முன்னாடி சட்டமன்றத்துல இந்த தீர்மானம் நிறைவேற்றது பாஜகவுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துமா சார்? இல்லைங்க, தன்னுடைய வேலையை பார்க்காம தன்னுடைய முதுகை சொரிந்துக்கலாம். இப்ப எல்லாம் கட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன், முதுகு சொரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா அதை கூட வாங்கிக்க முடியாம தேவையில்லாத மற்ற விஷயங்களை பேசுற திசை திருப்புகின்ற விஷயம். நாங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? திமுகவுடைய ஜெராக்ஸ் காப்பி தான் தாவேகா. ஒரே ஒரு வித்தியாசம், திமுகனா மன்னராட்சி இருக்கும், தாவேகால மன்னராட்சி இல்லை. நான் இப்பதான் மண்ணியே வெளில வந்திருக்காங்க. சோ அதனால அங்க வந்து இனிமேல் என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. சோ அதனுடைய ஜெராக்ஸ் தான் இது. எப்ப ஈவே ராமசாமி ஐயாவை தலைவர்னு நீங்க சொல்லிட்டீங்களோ அப்புறம் நீங்க எப்படி இருப்பீங்கிறது எங்களுக்கு தெரியுமில்ல. அப்ப அதே ரூட்டு தான். சும்மா தேவையில்லாத விஷயங்களை பேசிட்டு இருக்கிறது. இந்த நாட்டுல இந்த கடனை ஒழிப்பதற்கு என்ன பண்ணணும், நான் வந்து எப்படி புது வருவாயை சேர்க்க போறேன், அதை பற்றிய விவாதங்கள் நடந்ததுன்னா அதுல நியாயம் இருக்கு. அல்லது தொகுதிகள்ல தவறு. உதாரணத்துக்குங்க, ஒய்எம்சிஏல முந்தானத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. ராஜேஷ்குமார்ங்கிற மந்திரி அங்க போயிருக்காரு. அங்க வந்து ஜார்ஜ் அப்ரஹாம்னு ஒருத்தர் பிரின்சிபலா இருக்காரு. இவர் யாருன்னா, போஸ்கோ வழக்குல கைதாகி தண்டனையை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதே காலேஜ்ல பிரின்சிபல் பதவி கொடுக்குறான். இப்ப நான் ஒர்க் பண்ற ஒரு நிறுவனத்துல நான் ஒரு பெரிய போராட்டத்துல கலந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன்னா திருப்பி இதே பதவி எனக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த வெக்கங்கட்ட காலேஜ் பிசிக்கல் எஜுகேஷன் யூனிட்னு அந்த ஆளுக்கே திருப்பி பிரின்சிபல் பதவி கொடுக்குது. அந்த மாணவி இருக்குல்ல, எந்த மாணவியோட இவர் தப்பு பண்ணாரோ அந்த மாணவி அங்க படிச்சுட்டு இருக்கு. இதே நாராயணன் திருப்பதி உங்களுக்கு எடுத்து சொல்றாரு. அங்க வந்து ராஜேஷ்குமார் போறாரு. அந்த ராஜேஷ்குமார் போறாரு இல்லையா, எதுக்கு போறாரு அப்படின்னா, அங்க வந்து முதல்ல கிறிஸ்துவ பாடல் பாடப்பட்டு தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுது. அவர் யாரா இருப்பாரு பாவம், கிறிஸ்துவ மதத்தால் உயர்ந்து. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த திருவள்ளுவரோ அதுக்கு முன்னாடி இருந்த ராமாயணமோ மகாபாரதமோ அன்எஜுகேட்டட் பீப்புளை தான் உருவாக்கிட்டு இருக்குது. கிறிஸ்துவ மதம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் படிச்சாங்க, அன்பை போதிச்சாங்க, அப்படியே பரிவுகளை கொடுத்தாங்க, மதர் தெரேசாக்களை உருவாக்கினாங்க அப்படின்னு நம்ம இவரு மரியம் வில்சன் அதுதானே சொன்னாரு. யாராவது ஒருத்தன் கேட்டானா பாருங்க, திகால இருந்தோ திமுக இருந்தோ யாராவது ஒரு ஆளு இது எப்படி நீ சொன்ன, தமிழ் மொழி உனக்கு கத்துக் கொடுக்காதது உன் மதம் உனக்கு கத்துக் கொடுத்துருக்குன்னு சொல்றியே, நாங்க தமிழுக்காக எவ்வளவு தூரத்துல மாட்டு கொம்புக்கெல்லாம் பெயிண்டிங் அடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், இப்படி பேசிட்டீங்கன்னு எவனாவது கேட்டானா பாருங்க. இல்ல, இந்த போஸ்கோ வழக்குகள் வேணாம், ஒண்ணுமே வேணாங்க.
கேரளால இன்னைக்கு ராம் மந்திர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கோடிக்கு தப்பு நடந்திருக்குன்னு உடனே அதை பூதாகரமா பேசுற ராகுல் காந்தி தர்மஸ்தலால இல்லாத ஒரு பொய்கள் எல்லாம் எடுத்து சொன்னவர் 2000 கோடி கேரளால, சாரி 7000 கோடி கேரளால ஒரு பாதிரி ஊழல் பண்ணியிருக்கான். வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. என்னுடைய நோக்கம் இன்னொரு ஆஸ்திகனை வந்து பழிவாங்கணுங்கிறது இல்ல. ஆஸ்திகன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நாஸ்திகனும் எனக்கு ரொம்ப முக்கியம். போலி நாஸ்திகன் தான் எனக்கு தேவையில்லை. ஸ்டாலின் மாதிரி வீட்டுல துர்காமாவை கரெக்டா பூஜை பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து நோ சாமி அப்படின்னு சொல்ற இந்த போலி நாஸ்திகன் தான் என் பிரச்சனை. சக ஆஸ்திகனுக்கு கஷ்டப்படணும்ன்றது என்னோட நோக்கம் இல்லை. ஆனா எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். தமிழை விட கடவுள் பெரியவரா? எங்க முருகரைய திடீர்னு கடத்திட்டு போய் தமிழ் கடவுள் ஆகிட்டார். இல்லைங்க, அவர் ஹிந்திலாம் பேசுவாரு. நோ நோ நோ, அவரு தான் தமிழ் கடவுள்ன்றான். இந்த லட்சணத்துல வச்சுட்டு இவனுங்க டான்ஸ். சார் நான் உடனே சொல்லட்டுமா, சட்டசபையை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா இப்ப கொஞ்சம் டீசெண்டா போகுது. முன்ன மாதிரி கலீஜ் இல்லாம கசகசன்னு இல்லாம ரவுடிகளின் கும்பலா இருக்கிற ஒரு இடமா இல்லாம, நான் சொல்றது ஒரு 30 வருஷத்துக்கு தான் சொல்றேன். ஜெயலலிதா இருக்கும்போது கதை வேற. அவங்க இருக்கும்போது எவனும் ஒன்னும் வாயை திறக்க மாட்டான். 2017 இருந்தாவது ரொம்ப அசிங்கமா போயிட்டு இருந்தது. இப்ப கொஞ்சம் டீசெண்டா போகுது. ஜாலியா பாருங்க. இந்த சீரியல் எல்லாம் பாக்குறதுக்கு போல சட்டசபை பாத்தீங்கன்னா, உங்களுடைய சட்டை பாக்கெட்டில் நீங்கள் என்ன படம் வைத்திருக்கிறீர்கள் இவர் கேட்பாரு. இவரே ஓடி வந்தவர் தான். அவருடனே கேட்பாரு, உன் பாக்கெட்டில் நீ என்ன வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி ஜாலியா போயிட்டு இருக்கும். என்ஜாய் பண்ணலாம்.